அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரீஸில் இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ் இல்லை கொசைன் சீரீஸ்னால இன்டர்வல் 0 to L தான். ஸோ நம்ம யாரோட கம்பேர் பண்ணோம்னா 0 to π கூட தான் கம்பேர் பண்ணோம். இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு மினிமம் இன்டர்வல் என்னன்னு கேட்டிங்கன்னா 0, மேக்ஸிமம் இன்டர்வல் என்னன்னு கேட்டிங்கன்னா π. அப்போ யாரோட கம்பேர் பண்ணணும்? 0, π கூட தான் கம்பேர் பண்ணணும். அப்போ எல்லோட வேல்யூ நல்லாவே தெரியும் π. ஏன்னா 0 to Lன்ற இன்டர்வலை 0 to πன்ற இன்டர்வல் கூட கம்பேர் பண்ணால் எல்லோட வேல்யூ π. சரிங்களா? இங்கே கிளியராக சைன் சீரீஸ் தான் கொடுத்துருக்கு. ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ்னாலும் சிம்பிளி சைன் சீரீஸ்னாலும் ஒன்று தான். ஸோ சைன் சீரீஸ்னால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா bn மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சைன் சீரீஸ்னால் bn மட்டும் கண்டுபிடிச்சா போதும், a0 an வேண்டியதில்லை. ஸோ bnக்கான ஃபார்முலா 2/L இன்டர்வல் ஆஃப் ஆஃப் த இன்டர்வல் 0 to L f of x into sin n pi x by L into dx. இது சைன் சீரீஸ். ஸோ ஹாஃப் ரேஞ்ச் அப்படின்னாலே ரேஞ்சே ஹாஃப் தான், தெளிவாக ஹாஃப் ரேஞ்ச் தான் சொல்கிறோம். அப்போ இங்கே மட்டும் சேஞ்ச் ஆகும். 2/L 0 to L போடுவோம். ஃபுல் ரேஞ்சுன்னா 1/L c to c plus 2L போடுவோம். இங்கே எல்லோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்? பைன்னு கொடுத்துருக்கோம். எல்லோட வேல்யூ பை. அப்போ இந்த டேம் என்ன ஆகும்? 2/L. ஸோ 2/π ஆயிரும். இன்டர்வல் 0 to π f of x. ஸோ எல்லும் பை அந்த எல் கட்டாயம். அப்போ sin nx dx மட்டும் இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கோம்? ரெண்டாக உடச்சி கொடுத்துருக்கோம். நம்மளோட ஃபங்க்ஷனை ரெண்டு ஃபங்க்ஷனாக உடச்சி கொடுத்துருக்கோம். ஸோ bnோட வேல்யூ 2/π. ஃபஸ்ட் இன்டகிரேஷன் என்னது? 0 to π/2. அதில் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா k. ரெண்டு இடத்துலையுமே இந்த k கான்ஸ்டன்ட். அப்போ அந்த k எடுத்து வெளியே வச்சிடலாம். அப்போ x இன்ட்டு sin nx இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் x ப்ளஸ் ரெண்டாவது ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரெண்டாவது இன்டகிரேஷன் π/2 to πல ஃபங்க்ஷன் π minus x into sin nx into dx. சரிங்களா? ரெண்டு டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸ் ஃபங்க்ஷன், ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். சரிங்களா? இது சாதாரண ஒரு பெர்னோலி ஃபார்முலாவில் இன்டகிரேட் பண்ணால் முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் uன்றது x, vன்றது sin nx. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் v ஒன்று sin nx இருக்கணும், இல்லை cos nx இருக்கணும், இல்லை e பவர் டேர்மாக இருக்கணும். செகண்ட் ஃபங்க்ஷனில் u டிஃப்ரெண்ட், v சேம் தான். அப்போ ரெண்டு பெர்னோலி இன்டகிரேஷன்ஸை ஒர்க் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இப்போ ஸோ யூவோட வேல்யூ நமக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸு u டேஷ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ vன்றது sin nx, sin nx v1. சைனை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் nx பை n uv1 u dash v2. அப்போ v2 வேணும். இப்போ v2ஓட வேல்யூ மைனஸ் அப்படியே இருக்கும். காஸை இன்டகிரேட் பண்ணால் sin nx பை n. செகண்ட் ஒன்ல u டிஃப்ரெண்ட், uன்றது பை மைனஸ் எக்ஸு u dash. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் 1, மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ ஃபார்முலா படி u v1 u dash v2. ஸோ u v1 u dash v2. சரிங்களா? அப்போ பெர்னோலி ஃபார்முலா ஒரு டைம் எழுது. இப்போ பெர்னோலி ஃபார்முலா என்ன சொல்லுது? இன்டகிரேஷன் ஆஃப் uv dx ஈக்குவல்ஸ் டு u v1 மைனஸ் u dash v2 ப்ளஸ் எக்ஸெட்ரா. அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபார்முலா படி அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? வெளியே என்ன இருக்குன்னா 2/π காமனாக இருக்குது. 2/π கான்ஸ்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன் u x v1 மைனஸ் காஸ் nx பை n uv1 மைனஸ் u டேஷ் 1, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 v2 மைனஸ் sin nx பை n ஸ்கொயர். சரிங்களா? ஓகே, இதனோட லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 to π/2.
2 என்னோட 0 to pi by 2 ப்ளஸ் ரெண்டாவது இன்டகிரேஷன் u என்னதுன்னு கேட்டிங்கன்னா pi minus x v1 சேம் தான் minus cos nx by n uv1 minus u dash இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus 1 v2 minus sin nx by n square uv1 u dash v2 ரெண்டாவதுக்கான லிமிட் என்னன்னு கேட்டிங்கன்னா pi by 2 to pi சரிங்களா. ஸோ நம்ம முன்னாடி போட்ட மாதிரி சைன் டேர்மை டேரெக்டாக ஜீரோன்னு போட முடியாது. ஏன்னா சைன் n pi by 2ன்னு வந்துடும். ஸோ சைன் n pi by 2 நாட் ஈக்குவல் டு 0 சரிங்களா. அப்போ ஒரு டைம் எடுத்து எழுதுகிறோம். ஸோ 2 by pi ஸோ இதில் என்ன கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் கான்ஸ்டன்ட்டு n கான்ஸ்டன்ட்டு. அப்போது ஃபஸ்ட் இன்டகிரேஷனில் -1/n காமனாக இருக்குது. -1/n காமனாக இருக்குது சரிங்களா. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தா -1/n வெளியே எடுத்துட்டான். பேலன்ஸ் டேம் x இருக்கும் cos nx இருக்கும். cos nx இருக்கும். இங்கே 2 மைனஸ் இருக்குது. மைனஸும் மைனஸ் என்ன பண்ணலாம் கட் பண்ணிக்கலாம், ப்ளஸ்ன்னு எழுதிக்கலாம். இங்கே யார் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 1/n² மட்டும் தான் காமனாக இருக்குது. இப்போ 1/n² எடுத்துக்கலாம். பேலன்ஸ் டேம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா sin nx இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இன்டகிரேஷனுக்கான லிமிட் என்னன்னு கேட்டிங்கன்னா 0 to pi by 2 சரிங்களா. ரெண்டாவது இன்டகிரேஷனில் மைனஸு கான்ஸ்டன்ட்டு 1/n கான்ஸ்டன்ட்டு. அப்போ ரெண்டாவது இன்டகிரேஷனில் என்ன வெளியே எடுக்கிறோம் -1/n வெளியே எடுத்துட்டோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா pi minus x இருக்கும் கூட cos nx இருக்கும். இது ரெண்டாவது இன்டகிரேஷன் சரிங்களா. இங்கே ஒரு மைனஸு 2 மைனஸு 3 மைனஸ் இருக்குது. அதனால் ஒரு மைனஸ் மட்டும் வச்சுட்டோம். n² காமன், n² ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ -1/n² வெளியே வச்சுட்டா பேலன்ஸ் டேம் என்ன இருக்கும் sin nx மட்டும் இருக்கும். இதனோட லிமிட் என்னன்னு கேட்டிங்கன்னா pi by 2 to pi சரிங்களா. ஒன்றுமே பண்ணல, ஒரு டைம் எடுத்து எழுதியிருக்கேன் சரிங்களா. ஓகே, இப்போ அப்பர் லிமிட் லோவர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். ஸோ 2 by pi டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட் ஒன் அப்பர் லிமிட் pi by 2 அப்ளை பண்ணுறேன். pi by 2 அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இந்த டேர்ம் என்ன ஆகும் nxன்னு இருக்குது, n into xன்னு இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக pi by 2 அப்ளை பண்ண என்ன ஆகும் n pi by 2 ஆயிரும். அப்போது -1/n கான்ஸ்டன்ட்டு -1/n அப்படியே தான் இருக்கும். எக்ஸுக்கு pi by 2 அப்ளை பண்ணுமா, அப்போ pi by 2 cos pi by 2ன்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம் pi by 2 cos pi by 2ன்னு கிடைக்கும். லோவர் லிமிட் அப்ளை பண்ணால் 0. ஸோ 0 அப்ளை பண்ணும்போது இந்த டைமுக்கு அப்ளை பண்ணுமா, ரெண்டாவது டைமுக்கு அப்ளை பண்ண என்ன கிடைக்கும். ஸோ ரெண்டாவது டைமுக்கு அப்ளை பண்ணால் +1/n² sin n pi by 2ன்னு கிடைக்கும். ரெண்டாவது டேர்ம் அப்பர் லிமிட்ஸ் மைனஸ் லோவர் லிமிட்ஸ் 0 அப்ளை பண்ணுறோம். இந்த எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ண என்ன ஆகும், 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. அப்போ ஃபஸ்ட்டு டைம் என்ன ஆயிரும் 0ன்னு ஆயிரும். இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். sin 0 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் 0. அப்போ sin 0 என்ன ஆகும் 0. அப்போ 0 கூட 1/n² மல்டிப்ளை பண்ணால் அதுவும் 0. அப்போது ஃபஸ்ட் இன்டகிரேஷனுக்கு லோவர் லிமிட் 0. ஓகே, இப்போ செகண்ட் இன்டகிரேஷன் வரும். ஸோ செகண்ட் இன்டகிரேஷனில் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த பை அப்ளை பண்ணுறோம். அப்பர் லிமிட்டு பை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ பை ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த டைமில் pi minus pi என்ன ஆயிரும் 0 ஆயிரும். 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 0 சரிங்களா. pi minus pi 0, அதனால் இந்த டைம் ஃபுல்லாக என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்பர் லிமிட் 0 மைனஸ் இங்கே வரணும் 1/n² இருக்குது. இந்த இடத்துல பை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் sin n piன்னு கிடைக்கும். sin n piயோட வேல்யூ மறுபடியும் நமக்கு தெரியும் 0. அப்போது ரெண்டாவது இன்டகிரேஷனுக்கு அப்பர் லிமிட்டே கிடையாது. மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். என்ன அப்ளை பண்ணுறோம் pi by 2 அப்ளை பண்ணுறோம் இங்கே. இப்போ pi by 2 அப்ளை பண்ணால் இங்கே டைம் என்ன இருக்குது -1/n இருக்குது. -1/n இதுக்கு என்ன ஆகும் pi minus pi by 2 ஆகும். இந்த டைமுக்கு அப்ளை பண்ணால் pi minus pi by 2. இந்த இடத்துக்கு அப்ளை பண்ண என்ன ஆகும் cos n pi by 2 ஆகும் சரிங்களா. இந்த டைம் வரும்போது -1/n² அப்படியே தான் இருக்கும்.
minus 1 by n square sin n pi by 2 கிடைக்கும். இது lower limit. சரிங்களா? clear? ஓகே, இப்போ இன்னும் சிம்பிளை பண்ணலாம். இன்னும் சிம்பிளை பண்ண என்ன ஆகும்னு பார்ப்போம். ஸோ 2 by pi கடைசி என்ன இருக்கும்? minus pi by 2 என்ன? minus pi by 2n இருக்கும். minus pi by 2n cos n pi by 2 இருக்கும். n விட்டுட்டோமா? ஸோ n இருக்கும். n pi by 2 இங்கே என்ன இருக்கும்? plus 1 by n square sin n pi by 2 இருக்கும். ரெண்டாவது டேர்ம் பேலன்ஸ் இந்த டைமில் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. இந்த டைமில் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. இந்த மைனஸால் உள்ளே தள்ளி விட்றோம். மைனஸ் உள்ளே தள்ளி விட்டு என்ன ஆகும்? மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ்ன்னு ஆயிரும். ப்ளஸ் 1 by n. இந்த டைம் பை மைனஸ் பை பை 2 இல்லைங்களா? பை மைனஸ் பை பை 2 1 மைனஸ் 1 by 2ன்னா 1ல் அரை போச்சுன்னா அரை. அப்போ இங்கே என்ன இருக்கும்? பை பை 2 இருக்கும். 1ல் அரை போச்சுன்னா ஆஃப். அதாவது 1 மைனஸ் 1 by 2னா ஆஃப். ஸோ பை பை 2 கூட காஸ் n பை பை 2 இருக்கும். இந்த மைனஸால் இந்த மைனஸ் எல்லாத்துக்குமே சொந்தம். இதனால் லோவர் லிமிட் மைனஸ். இந்த மைனஸால் செகண்ட் டைம் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 1 by n ஸ்கொயர் சைன் n பை பை 2 ஆயிரும். சரிங்களா? இப்போ பார்த்தா ஃபஸ்ட்டு டேர்ம் பை பை 2n காஸ் n பை பை 2. இதுவும் பை பை 2n தான். காஸ் n பை பை 2 ஆப்போசிட் சிம்பிளில் இருக்குது. ஸோ ஆப்போசிட் சிம்பிளுக்கு தான் ரெண்டையும் என்ன பண்ணலாம்? கட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் ஆகிடும். இந்த ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா சேம் சிம்பிளில் இருக்கும். இந்த ரெண்டுமே சேம் சிம்பிளில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். அப்போ கடைசி என்ன இருக்கும்? 2 by pi 1 by n square again 1 by. அப்போ 2 times 1 by n square sin n pi by 2 ஆயிரும். சரிங்களா? அப்போ ஃபைனல் ஆன்சர் நம்ம கையில் என்ன இருக்கும்? 2 again to 4 by n square pi. ஸோ அந்த k வெளியே இருக்கு. k எல்லாத்துக்குமே சொந்தம். ஸோ 4k by n square pi square sin n pi by 2 இருக்குது. இதுதான் நமக்கு தேவையான bn வேல்யூ. சரிங்களா? ஸோ நம்மளோட ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ் எழுதுனா என்ன? f of x. அதனோட ஃபார்முலா, அதாவது எக்ஸ்பிரஷன் சமேஷன் n is equal to 1 to infinity bn sin n pi x by l. இது ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸோட எக்ஸ்பான்ஷன். இதில் எல்லோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா பை. எல்லோட வேல்யூ பை. அப்போ என்ன கிடைக்கும்? சமேஷன் n is equal to 1 to infinity bn, அதாவது 4k by n square pi into sin n pi by 2 into sin n pi x by l வரும் இல்லையா? sin n pi x by l வரும். இந்த எல்லும் பையன் கட்டாயம். இதுதான் நமக்கு தேவையான ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.